வச்சேன். பிறகு இது ரொம்ப ஒரு தாய் வீடு. எங்கள் குழந்தை கோயில் மக்களெல்லாம் இதுக்கு ஒரு அட்டாச்சு. பங்கம் பெருசாக இருந்தால் கூட குழந்தை எல்லையாண்டு திருநாள் வருஷத்தில் நற்கருணை ஊர்வலம் இங்கே ஒட்டி தான் நடக்கும். இறுதியாண்டுடைய ஊர்வலம் மாதத்தின் முதல் வெள்ளி ஜனவரி மாதம் பிஷப்புக்கு பூசை முதல் வெள்ளிக்கிழமை. ஜூன் மாதத்தில் வந்து நற்கருணை ஆண்டோடைய ப்ரொசெஷன் இங்கே இந்த ஆஸ்ட்ரேட் டவுனை எல்லாம் சுற்றிட்டு விக்டர் அலியாவுக்கு சுற்றிட்டு வரோம். ஈஜிப்டில் வரும். அதே மாதிரி 94 ஃபாதர் சாலமோன் இங்கே இருக்கும்போது 100வது வருஷம் இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சார். ரிப்பரெல்லாம் பண்ணி மதர் திரைசாவை வர வச்சார். ஃபாதர் சாலமோன் மதர் திரைசா வர வச்சார். அப்போது பிஷப் அல்போன்ஸ் மத்தியாஸ் இங்கே இருந்தார். இப்போ அந்த சமயத்தில் நான் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன் பீட்டர் செப்டரில். சாலமோன் ஃபாதர் எனக்கு பங்கு சபை மதர் திரைசாவை பார்க்கறதுக்கு எனக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லி நான் பிரதராக இருந்தேன். வந்து பிளைன்லேருந்து வந்து இறங்கி அங்கே பள்ளி சாமியார் இருக்கும்போது என்னை கூப்பிட்டு ராஜா போய் அந்த ஆயாத்தை கொஞ்சம் பேசி மதர் திரைசா கிட்டே என்னை உட்கார வச்சார். மதர் திரைசா கிட்ட ஒரு உட்காந்து பேசுகிற ஒரு பாக்கியம் இந்த கோயிலில். நான் 99 ஃபாதர் ஆனதுமே இந்த முதல் பூசை வந்து 9ஆம் தேதி தங்கத்தாய் கோயிலில். ஆனால் நான் ஃபாதர் ஆனதுமே அந்த ஜூன் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இங்கே எனக்கு முதல் பூசை வைன்னு சொல்லி என்னுடைய பங்கு சாமியார் நான் ஒரு சாமியாரை கூப்பிட்டு ஜெரோமு டோமினிக் சேகர் ஒரு ஜேம்ஸ் வாக்கு முதல் வெள்ளி பூசை சாமியாராக இருந்தாலும் நான் இங்கே தான் வச்சேன். ஏன்னா அப்புறமா தான் நான் வந்து தங்கத்தாய் கோயிலாக பூசை வச்சேன். இந்த கோயில் வரலாறு வந்து சிறப்பானது. மற்ற பெங்களூர் மேட்ராஸில் குருக்கள் யார் இறந்தாலும் இங்கே தான் புதைக்கப்படுவோம். கல்லறையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, இந்த இடத்துல தான் நம்ம எவ்வளோ குருக்கள் வந்து இந்த இடத்துல ஊழியம் செய்து இங்கே புதைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ எந்த சாமியார்கள் இறந்தாங்கன்னு சொன்னாவே எந்த மக்கள் சாமியார் எந்தெந்த பங்கில் வேலை செய்யணும் அந்த ஜனங்க வரலன்னா கூட இந்த பங்கு மக்கள் வந்து ஜெபிக்கும். டெய்லி பூசை முடிச்சுட்டு கல்லறை தோட்டத்தில் ஜெபிப்பாங்க. ஒரு குழந்தை கோயில் மக்கள் யார் வந்தாலும் ஒரு எதிராண்டவருடைய ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆலயம். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாதர் மரிய பிரகாசம் நம்ம ஈஜிப்டில் இருந்தவர் 3 ஆண்டுகள் பங்கு சாப்பிட்றதுக்கு ஆக்சிடெண்ட்டாக இருந்தவர். ஃபாதருடைய இறப்புக்கு கூட அவருக்கு நான் 3 வருஷம் அவரோடு இருந்து உதவி செய்துட்டு இந்த கோயிலில் ஃபாதர் வாஷிங்டன் இருக்கும்போது அதிகமான அவ்வளோ வேலை செய்த ஆக்சிடெண்ட் பங்கு சாதருக்கு இருந்து இறந்ததுனால அதிகமான மக்கள் கூட்டம் எல்லா ஊர்லேருந்தும் வந்தாங்க. பஸ் ஸ்டாப் மாதிரி நிறைவேற்றி ஒரு சிறப்பான ஆலைனா எல்லா சாதர சாலமும் நம்ம ஞான பிரகாசம் பாதிரிங்க பங்கு சாதர் புறமண்டலேருந்து வருது. இந்த இடத்துல எல்லாமே ரொம்ப பக்தி நிறைந்த ஒரு வெள்ளிக்கிழமை பக்தி முயற்சிகளும் எல்லாமே சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான ஆலயம். ஆகவே இந்த சுசியப்பெருக்கிறதுனால நம்ம இங்கே வந்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. அதே சமயத்தில் தந்தை இவர்கள் நம்மளோட இருக்கிறது ரொம்ப சந்தி அன்பு சகோதரன் ஒரு 50 வீட்டு வரையும் எல்லா காரியம் செய்தாலும் அருமையாக செய்வார். சிறப்பிக்க அவருடைய சிந்தனையெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்முடைய மேட்டாசனத்திற்கு பலவிதமான ஆலோசனை கொடுத்தவர். அப்படியே நல்ல நேரத்தில் நம்முடைய குரு சந்தோஷ் அவர்கள் பணி சிறக்க வாழ்த்துகிறோம், ஜெபிப்போம். தொடர்ந்து நம்முடைய இந்த திருப்பயணத்தை மேற்கொள்வோம். தந்தை அவர்கள் ஒரு சில வார்த்தைன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை வழங்குவோம். ஆக்சுவலி உண்மை என்னென்னா ஃபாதர் தான் இங்கே பேரண்ட்ஸில் வர வேண்டியது. ஆக்சுவலி அவர் ஆர்டினேஷன் இது இல்லை உங்கள் பங்கு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அவர் இங்கே வர வேண்டிய ஒரு கேண்டிடேட் தான். அதுக்குள்ளே பிஷப் சூசைட் பிஷப் ஆகிட்டார் இல்லையா, அதனால் அவர் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நான் அங்கே பிஎம்எஸ்எஸ்லேருந்து அங்கேருந்து எங்கள் பிஷப் வந்து ஜோஸ்தாங்க டெல்லிங்க அமிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஃபாதர்லாம் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் சூப்பர். ஏன்னா அவருடைய அனுபவம் மக்களோட பகிர்ந்து கொடுக்குறது, ஒரு நல்ல ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு குருவான பண்ணுறது. அது மட்டும் இல்லை, மக்களை வந்து எப்பொழுதுமே உற்சாகப்படுத்தி ஒரு விசுவாசத்தை கொண்டு போகக்கூடிய. இன்னொன்று வந்து குருக்கள் எப்பொழுதுமே மக்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு மாதிரி அது மாதிரி ஃபாதர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட். ஏன்னா ஃபாதர் இங்கே பக்கத்தில் இருந்தார் இல்லையா, அதனால் ஃபாதர் பெரும்பாலும் எல்லா மக்களும் தெரியும். நாங்கள் வந்து கேஜிஎஃப்பில் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து உற்சாகம் கொடுத்ததே ஃபாதர் தான். பக்கத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது என்னாச்சுன்னா அங்கே ஏற்கனவே சென்ட் ஜோசப் டாப் சிஸ்டர்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து நாங்கள் வந்து பிறகு அவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது அங்கங்கே இடி அடிச்சுட்டே இருந்தது. சரி அதனால எல்லாம் வந்து அவங்க
சார்பாக என்னுடைய சார்பாக வந்து இந்த வாரம் ஃபுல்லாக வந்து ரிட்ரீட் பண்ணிட்டு தமிழ் ரிட்ரீட் முடிச்சுது வந்து இங்கிலீஷ் ரிட்ரீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பங்கில் வந்து தமிழில் மகளிருடைய கொண்டாடுறோம். இன்னைக்கு பங்கில் இருக்க எல்லா இந்தியம் இருக்குல்ல கோலம் காம்படிஷன் வந்துருக்கு. அது ஆகிட்டு பிறகு 11 மணிக்கு பெண்களுக்கு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து 5000 ரூபா கேஷ் ப்ரைஸ் கோலம் போடுறதுக்கு உள்ளே நாங்கள் சேர்த்துக்கலாம். எல்லோரும் சேர்ந்து ஒரு கோலம் போடுறவங்களுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆப்ஷன் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே எம்ஜிஆரோட கேண்டில் சின்ன சிவாசனம் பிரஸ்தாவிக்கிறாரே ஆண்டவர் மூடு இருப்பாராக ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்பு நிறைவா இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக பங்கு தந்தை மக்கள் அனைவரும் செபாஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இன்று இந்த இறுதிய ஆண்டவருடைய பங்கில் வந்து நம்முடைய ஆசீர்வாதம் பெற்று இன்று இந்த சூசைப்பருடைய திருநாள் ஆகியனாலே இங்கே இருக்க அனைத்து கணவர்களையும் ஆசீர்வாதியும் அவர்கள் எப்பொழுதுமே அன்புக்கும் பாசத்துக்கும் விசுவாசத்துக்கும் மற்றும் சூசைப்பர் போலவே நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த மனப்பான்மை தந்தரிடம் மற்றும் விசேஷமாக இங்கே இருக்க அனைத்து மக்களையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்தி இவர்கள் எப்பொழுதுமே உம்முடைய விசுவாசத்துக்காக கீழ்ப்படிந்து இவர்கள் எப்பொழுதுமே அவருடைய குடும்பத்தில் அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் இருந்து அவர்கள் சாட்சிகளாக வாழக்கூடிய அனைத்து வரப்பும் தரும்படி இயேசுவின் திரியத்தின் மூலமாக உண்மை மன்றாடுகின்றோம். பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே மரண மரியே வாழ்க Amen.
ಸ್ವಾಮಿ ಫೋಟೋ எடுத்து ನೀನು அவர் MP ಸ್ವಲ್ಪ ಹೌದಾ மா கொஞ்சம் எப்படி வாங்க சிஸ்டர் உள்ளே வாங்கோ சார் இன்னும் கொஞ்சம் நீங்கள் உள்ள வாங்க. ஓகே ஃபாதர்